இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வலது பக்கத்தில் நிழலாய் இருந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வல பக்கத்தில் இருந்தபடினால் அசைக்கப்படாதபடி நடந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை பின்னாக காத்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்திலே அறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க இயேசு சுவாமி. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கிருபையினாலும் நன்மையினால் நிரப்புங்க இயேசு சுவாமி. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தாழ்மையோடு இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கிறவர்களாய், அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்தில் அவருடைய நேரத்தில் அவருடைய சுத்தத்தின் வேளையில் அவருடைய திட்டத்தின் படியே பரலோகத்தின் தேவனானவர் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பெருமையை எடுத்து போட்டுட்டு தாழ்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.